ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் விஷ்ணு. நீங்கள் பார்த்துட்டு விஷ்ணு விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா குளத்தூருக்கு கிளம்பிட்டுருக்கோம். எதுக்குங்கிறத நம்ம போயிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மார்னிங் 8 o'clock ஆகுது. இன்றைக்கி 2 January 2021 நியூ இயரில் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம். அது என்னங்கிறத போய் நம்ம வீடியோவில் பார்ப்போம். பாய். அட்ரஸ் தேடிட்டுருக்கானுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அட்ரஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? குளத்தூரையும் சுற்றி காட்டிக்கிறீங்க பாரு. எதிர்க்கே ஹோட்டலுக்கிட்டே நிறுத்தி வச்சுன்னு சுற்றி காட்டிட்டு இருக்கீங்க குளத்தூரை. பாம்பை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? பிடிச்சாச்சு போய்டும். குய் என்ன ஃபிஷ் இது? நேம் என்ன சார்? குய் குய்கா. இது சிக்லெட் ஆஃபரு பீகாக்கு. ஆரஞ்சு கலரில் இருக்குது பீகாக்கு. 5 கலர் இருக்குது. 5 கலர் சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூம் ஆஃபரு. அந்த எல்லோ கலர் வருது பார்த்தியா? அதுலேயே ப்ளூம் ஆஃபரில் அது ஒரு ஜோடி வந்து எல்லோ கலர் தான் வரும். ஓகே ஓகே. நல்லா பெருசாக இருக்கும். செம்ம அழகாக இருக்குடா. ரொம்ப நாள் வரணும்னு நினச்சி வந்து கூட்டின்னு போகாமல் விட்டாங்க. கூட்டின்னு போட்டாங்க வாங்க முடியாமல். அந்த பக்கம் எம்டி இருக்குதா? அதான் இதுதான் ஆக்சிஜன் போட்டிருக்கிறது மட்டும்தான். நிறைய தொட்டி இருக்கானா? சேல்ஸ் இல்லையாம்மா? எதுவுமே இதில் சேல்ஸ் இல்லையா? அப்போ அந்த அதுதான் கேட்டேன் நான். ப்ளூம் ஆஃபரில் வருதில்ல சிக்லெட்ஸ். அந்த ப்ளூ கலர் ஓகே தான் எனக்கு. இந்த ப்ளூ ஆரஞ்சு கலரில் வருதில்ல பீகாக், அது ஓகே தான். அதுதான் கேட்டேன் நான் எப்படின்ட்டு. புரியுது. இல்லை வேணா கொடுத்து இன்னொரு நாள் வரேன். இவன் அழுவான் இறங்கி. விட்டா அப்படியே உள்ள வத்துப்பா மீனோட மீனா. யாரும் இல்லை. அதில் இன்னும் ஆக்சிஜன் ஓடுது. அது இல்லையா? ஒயிட்டு இருக்குடா ஏதோ ஒயிட் மார்க் இருக்கா? இங்கே ஊர் நிற்கிது. நான் ஒன்றும் பண்ணலடா. ஏதோ இது இருக்குச்சு. அந்த இது சொன்னீங்க குய், அது அதான் நினைக்கிறேன். இது ஒன்று தான் போட்டுட்டாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லது. எகிருது நிறைய இருக்கு. கோயில் தான். ஓ எவ்வளோ அழகாக இருக்குது. ஹெய் எகிருதுடா. போலாமா? ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த ஃபிஷ் கிடைக்கலையா சரவணன்? இன்னொரு நாள் வருவோம். பார்த்தேன். அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாட்டு பிடிச்சிட்டு அவங்க பிடிக்கிற சொல்லி என்னதுடா? அவங்க உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ 100 ரூபா வாங்கலாமா? 200. எல்லாமே இருக்குடா. ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். நல்லா பத்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. யார் அதிகமாக தராங்க? வேறு எவ்வளோ மீட்டர் கொஞ்சம் நல்லா பிடிச்சி போகுது.
அதெல்லாம் எவ்வளோ தலை வைப்பீங்க பீஸ் ரேட்டா? சேல்ஸுக்கு இல்லையா? அதான் இப்போ ஆள் இல்லை, ஆள் வெளில போயிருக்காங்க. இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஃபிஷ் ஃபார்ம்ஸ்லாம் பார்க்க வந்திருக்கோம். 2-3 ஃபிஷ் ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய இடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் நிறைய இடம் இருக்குது கொளத்தூரில் ஃபிஷ் ஃபார்ம்ஸு, போய் பார்க்கலாம். இப்போயும் ஒரு ஃபிஷ் ஃபார்மோட வெளியில் தான் நிற்கிறோம். இங்கேயும் நிறைய இது போயிட்டுருக்கு, ஆனால் ஆள் இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேங்காக கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டேங்க்லேயே உங்களுக்கு தெரியும் ஓஸ்லாம் போகுது, அதில் தான் வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இதுலேயே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஃபிஷ் ஃபார்மில் போய் பார்க்கலாம். பிளாக் ஏஞ்சல் தெரியல. இது பிளாக் கப்பி இம்போர்ட்டட் நினைக்கிறேன். இது இம்போர்ட்டட் கப்பி தான்டா. இது இம்போர்ட்டட் கப்பி தான்டா, பிளாக் பார்க்க முடியாதுடா. இம்போர்ட்டட் கப்பியா? கப்பீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கப்பீஸ். சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்காங்க. மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று பார்க்குது ஃபிஷ் தெரியல. ஏதோ சொன்னார் கோல்ட் கேப். கேப் இருக்குது, தள்ள வந்து ஒரு மாதிரியா தனியாக ரவுண்டாக தெரியும். கோல்டு ரெட் கலரில் வந்து கப்பி செம்மையாக இருக்குது. இம்போர்ட்டட் கப்பி நினைக்கிறேன். ஒயிட்டு இம்போர்ட்டட் தான். பிளாக் ஒயிட் இங்கே கிடைக்கவே கிடையாது. செம்மையாக இருக்கும். மேலே வந்து பார்த்துட்டு ஆமாம், தொட்டியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிளான்டேட்டில் அதுலேயே பேர் குட்டி குட்டி இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக. ஏதாவது பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன். கேளு, கேட்கவா? அதில் செம்மையாக ஒரு ஐடியா இல்லை. ஒன்று சிக்லெட்ஸில் இருக்கணும், அப்படின்னா கப்பி ஏற்றணும். எங்கள் அம்மா நினச்சி, எங்கள் அம்மா கப்பின்னு ரொம்ப பிடிக்கும். அது குட்டி போடுறது உட்காந்து வேடிக்கை பார்த்துனே இருக்கும். வாய் பொண்ணு கப்பி குட்டி போடுவோம். ஏகப்பட்டது ஒரு குட்டி போட்டு சுத்தியாச்சல் இப்போதைக்கு நான் மட்டும் இல்லை. அந்த அளவு கொஞ்ச நாள் ஆகட்டும் தாரோம். ஆனால் அடுத்து 11-10 நாள் கழிச்சு வந்து பாருங்க. எத்தனை வாங்கியிருக்கு? 2 பேரா? 2 பேரு கப்பீஸு, பிளாக்ல 2 மெயில். நல்லா இருக்கு பார்க்கணும். தேங்க்ஸ்ண்ணா. அடுத்த என்ன வந்தீங்கன்னா வாங்க. அடுத்த வர பக்கம் வரும். வாங்க. இதான் கொளத்தூரோடைய குளம். ஆனால் ஃபுல்லாக குப்பைங்களா இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப முடியாது, சென்சாருக்கு உட்பட்ட பகுதியாகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அவ்வளோதான். எதுவாக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லா ஃபிஷ் டேங்க்ல போடுற கல்லுங்களா? இல்லை, கொரோனானால உள்ள அலௌடு இல்லை. அப்புறம் என்ன கேட்டா உனக்கு என்ன கிடைக்கும் போ. வந்த உடனே நியூ இயருக்கு கேக் கொடுத்துக்கிறாங்க கடையில். இது ஆல்ரெடியாக கட்டின ஆரம்பிச்சிட்டான். பெரிய பெரிய தொட்டிங்களுக்கு ரெஸ்டாரண்ட் தொட்டிங்கி வைக்கலாம், இல்லை ஃபவுண்டன் அந்த மாதிரி வைக்கலாம். தொட்டி உள்ள பெற்று ராக் வந்து அதுங்க மீன் அளவு போயிட்டு வரும்.
எங்க அந்த கல்லாம் முடிக்கிறாங்க இல்ல பெயிண்ட் அடிச்சாங்களா அப்படிலாம் எங்கேருந்து முடியும் நேச்சுரல் சல்ட்டா அதுதான் பார்க்கணும். என்ன மாதிரி பார்க்குறேன் என்னடா அதேன்றா இது சின்னதா இருக்கு சின்னதாக இருக்கிறது 2.5 கிலோ. என்னடா 1 கிலோவில் 150 350 ரூபாய்க்கு பத்து வரும். ஏதோ மரத்தெல்லாம் பார்த்துருக்குறானுங்க. அந்த மரம்லாம் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு கடல்லே இருந்தா இதோட இதுவே அதான் தண்ணி அதனால அந்த அளவுக்கு அப்படி சொல்றாங்க.